ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/6/2026 சக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பம். நேற்று ஈஸ்வரிய குடும்பத்தை பற்றி தான் பாபா ரொம்ப ஆழமாக சொன்னார் இல்லையா? ஆனால் அங்கே பாபா சொன்னது பிராமண பரிவாரத்தை சொன்னார். இப்போ முழு உலகமுமே ஈஸ்வரிய குடும்பம் தான். அதனால்தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள் குழந்தையாக இருக்கிறோன்னு மகிமை பாடுறாங்க. ஆனால் உண்மையிலே நடைமுறையில் இறை குடும்பத்தினராக நீங்கள் தான் இருக்கிறீங்க, பிரம்மகுமாரிகள் தான் இருக்கிறீங்க. கேள்வி: தந்தைக்கிட்ட இருந்து 21 பிறவிக்கான முழு ஆஸ்தி அடையிறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? இந்த சங்கமயுகத்தில் சிவபாபாவை உங்கள் வாரிசாக்கிக்கோங்க. அப்போ தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியாகவே. உடல் மனம் பொருளால் பாபா கிட்ட முழுசாக பலியாகும் பொழுது, ஏன்னா இப்போ வாரிசுன்றது நம்ம குழந்தை, ஸோ நம்ம குழந்தைக்காக நாம் பலியாகிறோம்ல, அந்த மாதிரி பாபாவை நம்முடைய குழந்தையாக தத்தெடுக்கும் பொழுது அவருக்கு முழுசாக பலியாகிறீங்க. அதன் பலனாக 21 பிறவிக்கு முழு ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். எந்த குழந்தைங்க சங்கமயுகத்தில் தன்னுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்களோ பாபா கிட்ட, ஸோ அதுக்கு கைமாறாக நான் 21 பிறவி வரை உங்களுக்கு கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். இல்லை, இப்போ கொடுக்கறதுடைய அளவை பொறுத்து தான் 21 பிறவிக்கு உங்களுக்கு கிடைக்கும். படியளந்த பெருமாள்ன்றாங்களே, அளந்து தான் கொடுக்குறார், இஷ்டத்துக்கு கொடுக்கல. எப்படி கொடுக்குறார்? நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக, அதாவது ஈக்குவல்னால் அதே அளவு இல்லை, அதை விட அதிகமாக தான் கொடுப்பார். பட் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறார். ஸோ இப்போ முழுசாக இன்சூரன்ஸ் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறேன்றார். பாடல்: கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. பக்தர்கள் பகவானை கூப்பிடுறாங்க வழிகாட்ட சொல்லி. ஆனால் பகவானை பற்றி சுத்தமாக தெரியாது. அதனால்தான் மனிதர்கள் இவ்வளவு துக்கம் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கடின உழைப்பை பண்ணுறாங்க பாருங்கள். கால்நடையாகவே ரொம்ப தூரத்துக்கு தீர்த்த யாத்திரை போகிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க, நெருப்பு மேலே நடக்கிறாங்க, அடகு குத்துறாங்க, தேரை முதுகாலை இழுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பக்தி மார்க்கத்தில். வாழ்க்கையே கஷ்டம், இதில் இவங்க பண்ணுற பக்தியோ அதை விட கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை, எப்போ பக்தி ஆரம்பமாச்சோ அப்போத்துலேருந்தே அவங்க ஏமாற்றம் தான் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதோடைய பலன் எதுவும் கிடையாது. பாரதத்தில் தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம், சத்தியமான கண்டம்னு சொல்கிறோம் தேவதைகளுடைய ராஜ்யத்தை. ஸோ அப்படி தேவதைகள் இருந்த அந்த பாரதத்துடைய மகிமை தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அது மட்டும் கிடையாது, இப்போ கூட பாரதத்தின் மகிமை உயர்ந்தது. ஏன்னா பரமபிதா பரமாத்மாவுடைய பிறப்பிடம் இது, ஜென்மபூமி. ராம் ஜென்மபூமின்ட்டு ஒரு டைமில் பிரச்சனையே வந்தது. அந்த ராமன்றது சிவபாபா, அவருடைய ஜென்மபூமி இந்த பாரதம். அவருடைய உண்மையான பேர் சிவன். அவர் இங்கே ஜென்மம் எடுத்ததுனால தான் இங்கே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ருத்ர ஜெயந்தி, சோமநாத ஜெயந்தின்லாம் சொல்கிறது கிடையாது. அப்போ அவருடைய பேர் சிவன் நிரூபணமாகுதா? சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சிவன் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அவர் தான் நம்முடைய ஒரே தந்தை.
அனைத்து பக்தர்களின் பகவான் கண்டிப்பாக ஒருத்தராக தான் இருப்பார். எல்லோருமே இங்கே கண் பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானக்கண் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தான் இருக்கிறதுலே முக்கியமானது. ஸ்ரீனா சிரேஷ்ட வழின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் புத்திவான்களாக ஆக்கப்படுறீங்க.